எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கரன் அவர்களுக்கும் திரு குழந்தை அரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் இருந்து கடந்த 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ 2 வருடங்கள் கடந்த பிறகும் அவருடைய நினைவும் அவருடைய எண்ணமும் நம்மக்கிட்ட இன்னும் அதிகமாக தான் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அவர் இறந்துட்டாருன்னு அப்படின்றத இன்னும் மனசு ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் எனக்கு செல்லும் ஃபர்ஸ்ட் டைம் அதை நந்தவனே கால் பண்ணி சொன்னப்போ அண்ணன் உயிரோட இருக்கணும் அப்படின்றது தான். இன்னொரு காலில் அவன் எப்படியாவது ஃபோன் பண்ணி அண்ணன் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு தான் நான் திரும்ப நான் ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தேன். அந்தளவுக்கு அண்ணனுடைய இறப்பை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிமிடமாக தான் அது இருந்தது. அந்த அழுத்தம் இப்போ வரைக்கும் எனக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. இங்கே வரப்பவும் சரி, அண்ணனுடைய உடல் இங்கே இருக்குது, இவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறாங்க. ஸோ இவங்களை எல்லோரும் நம்ம பார்க்குறப்ப மனது ஏதோ ஒரு வகையில் திரும்ப அந்த அழுத்தத்துக்குள்ளே தான் போகுது. ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துக்குள்ளே இன்னும் நம்ம வரல. ஸோ அந்த அழுத்தம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த அழுத்தத்தின் மத்தியில், இந்த இறுக்கத்தின் மத்தியில் அண்ணனுடைய கனவை, விருப்பத்தை, எண்ணத்தை, அரசியலை மிகவும் துணிச்சலாக நம்முடைய அந்நியர்கள் தொடர்ந்து களத்தில் இயங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறப்போ ஒரு பெரிய உற்சாகமும் உத்வேகமும் இருக்குது. ஒரு பிடிவாதமான ஒரு பெண்ணாக, ஒரு பிடிவாதமான ஒரு கணவனின் தன்னுடைய அரசியல் தலைவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு தலைவியாக மாறி இருக்கிறத பார்க்குறப்போ உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது. அவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய உற்சாகமும் ஒரு பெரிய பலமும் கிடைக்கணும். அதே நேரத்தில் அவர்களுடைய போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் இந்த நினைவேந்தலில் நம்முடைய முக்கியமான ஒரு நோக்கமாகவும் எண்ணமாகவும் இருக்குது. இப்போ கடந்த ஆட்சியில் அண்ணனுடைய மரணம் நிகழ்ந்தப்போ திமுக ஆட்சி எப்படி அந்த அண்ணனுடைய இறப்பை, நிகழ்வை அவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்றது குறித்து நம்ம விமர்சனம் வச்சுருந்தோம். அந்த விமர்சனத்தின் அடிப்படையில் மிக மோசமான பின்விளைவுகள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அந்த வழக்கை அவர்கள் எப்படி கையாண்டார்கள் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ அதில் மிக முக்கியமான குற்றவாளிகளாக இருக்கிற 2 பேரை இன்னும் கைது செய்யப்படலை அப்படின்றது ஒரு தொடர் கேள்வியாகவுமே இருந்தது. ஸோ அந்த திமுக ஆட்சிக்கு பிறகு இப்போ புதுசாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு. திமுக ஆட்சியுடைய மாற்றத்திற்கு பல காரணங்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது, தலித்களுடைய பிரச்சனையை திமுக எப்படி கையாண்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வரத்துக்கு காரணமாக இருந்த தலித் கன்சாலிடேஷன், அந்த ஓட்டோட சதவீதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்த்தேன். இவன் நானுமே திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் தான் நான் சொன்னேன். திமுக ஆதரவாளர்களாக தான் என்னையும் பார்த்தாங்க அப்போ இருந்த அரசியல் கட்சிகள். ஸோ அந்த 5 ஆண்டுகளில் திமுகவுடைய கொள்கையின் அடிப்படையில் பல நிகழ்வுகளில் நம்ம ஆதரவாக தான் நானும் செயல்பட்டிருக்கேன், நானும் கருத்து தெரிவிச்சிருக்கிறேன். பட் சில முரண்கள் நமக்கு அவங்களுக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த முரண்களை விமர்சிக்கிறது மூலமாக திமுகவுக்கு எதிராக கருத்து செய்கிறதுனா நம்ம வலைவிலங்களில் பரப்பப்பட்டோம். அது குறித்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தலித்துகள் பிரச்சனை இல்லை, எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம விமர்சனமே முன்னிச்சோம். ஸோ அங்கிருந்து அது தொடர்ச்சியாக அன்னுடைய இறப்பில் அவர்களுடைய தலையீடு, இன்னொன்று அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்குறப்ப கூட இருந்து பார்க்குறப்ப நமக்குமே ஒரு பெரிய வெறுப்பும் ஒரு அயற்சியும் ஏற்பட்டது. அந்த அயற்சியும் வெறுப்பும் அந்த கோவத்தில் தான் நம்ம சில கேள்விகளை கேட்டோம். அந்த கேள்விகள்
முன்னுக்கு பிறனா திரிக்கப்பட்டு மிக மோசமாக நம்முடைய சகோதரர்கள் வைத்தே வந்து விமர்சனம் வைக்கப்பட்டாங்க. ரொம்ப மோசமாக தான் அது இருந்தது. அப்படி அணுகுனாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, திமுகவுடைய அரசு மாற்றத்தோடு இல்லை அதோட தோல்விக்கு ஒரு காரணமாக அவர்கள் தலித்துகளை கையாண்ட விதம், தலித்தோட பிரச்சனைகளை கையாண்ட விதம், குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மர்டர் குறித்து அவர்களுடைய கையாண்ட விதமும் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது சென்னையில் மிகப்பெரிய ஒரு அலையை உண்டாக்குச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான். ஸோ அதோட அடிப்படையில் அவர்கள் இப்போ நம்முடைய விருப்பமாக சிபிஐ வந்து அதனுடைய சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முறையிட்டோம் திமுக அரசுக்கிட்ட. பட் ஆனால் திமுக அரசு சிபிஐயை நிராகரித்தாங்க. அவர்கள் வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு சிபிஐ தர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கத்தை எடுத்தாங்க. அண்ட் சிபிஐ கிடைத்தும் அதற்கு தடை உத்தரவு வாங்கினாங்க. ஸோ தடை உத்தரவு வாங்கினோட அந்த அரசு வந்து மாற்றம் அடைஞ்சது. அந்த தலித்துகளோட பிரச்சனையை அவர்கள் கையாண்ட விதமும் அவர்களுக்கு தோல்வியை உண்டாக்குச்சு அப்படின்றத அவங்க டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஸோ இன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக உண்மையிலேயே வந்து திமுக வந்து தலித்துகளோட பிரச்சனையில் வந்து தீவிரமாக காட்டுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய அந்த வழக்கறிஞரை வைத்து திரும்பவும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தடுக்க நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு நோக்கம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த வழக்கு ஏற்கனவே வந்திருக்கு. அந்த உச்சநீதிமன்றத்திலையும் சரி நீதிமன்றத்தில் வந்து அது குறித்து வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இன்றைய தமிழக அரசு தாவேக அரசுடைய நிலைப்பாடு என்னன்ற கேள்வியும் நீதிமன்றம் வந்து முன் வச்சிருக்கு. சரி, இந்த நேரத்தில் தாவேக அரசு ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் கூட திரு முதல்வர் பாபா அம்பேத்கருடைய கனவை நாங்கள் வந்து நிறைவேற்றிருக்கிறோம். ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து தலித் அமைச்சர்களில் 8 தலித் அமைச்சர்களை நாங்கள் வந்து நியமிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பேச்சை கூட நம்ம வந்து பார்த்தோம். அதை ஒரு பதிவு செஞ்சிருந்தார். அதன் அடிப்படையில் அவர்கிட்ட நமக்கு சில முறையீடுகள் இருக்குது. நம்ம முறையீடுகளை வைக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை அதில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கிற 20 குற்றவாளிகளை சண்டே செந்தில் மற்றும் மொத்த கிருஷ்ணன் அவர்களை வந்து உடனடியாக கைது செய்யணும். ஏன் இன்னும் கைது செய்ய முடியாமல் இருக்குது? அந்த குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டும்தான் இதில் வேறு யாரெல்லாம் வந்து கையெழுத்திருக்கிறாங்க, வேறு யாரோட ஆதரவெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. மிக முக்கியமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு செயல் உருவாகும் அப்படின்றது வந்து எங்கள் தரப்பின் நியாயம். ஸோ இந்த அரசு இதை கவனத்தில் எடுத்து மிக முக்கியமான குற்றவாளியாக நீண்ட நாட்களாக கைது செய்யப்படாமல் இருக்கிற அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தீவிரம் காட்டணும். அதே நேரத்தில் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கணும். சிபிஐ வசம் ஒப்படைக்கிறதுல தமிழக அரசுடைய நிலை என்னன்றது அவங்க தீவிரமாக விளக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன அரசு சிபிஐ வசம் ஒப்படைக்க முடியாதுன்னு தவிர்த்திருந்த நிலையில் இப்போ புதுசாக வந்துருக்கிற அரசு தலித்துகளுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ளதாக பேசுகிற ஒரு அரசு. இது மிக முக்கியமான தலித்துடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலை மீது குறித்து அவர்கள் தரப்பிலிருந்து சிபிஐ வசமுறை ஒப்படைக்கணும்னு கேட்குற இந்த கோரிக்கையை குறித்து அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத வந்து தாவேக அரசு நிச்சயமாக தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட எங்களுடைய தரப்பினராக திரு பாப்பா மோகன் வழக்கறிஞர் அவர்களை பிபியாக நியமிக்கணும். அவருடைய தலைமையில் இந்த வழக்கு வந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். ஸோ இந்த கோரிக்கையும் அரசு வந்து அரசு வந்து யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் ஸோ இத்தனை தலித் அமைச்சர்களையும் நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற வெறும் அரசியல் ஸ்டண்டாக மட்டும் இல்லாமல் தலித்துகளுடைய பிரச்சனையை தீவிரம் காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஆட்சி மாற்றம் நடந்தாலுமே இங்கே தலித்துகளுக்கு எதிராக பிரச்சனை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. சமீபத்திய ஆணையக்குழு வரைக்கும் வந்து இதோட ஒரு பெரிய அழுத்தம் வந்து மக்கள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனைகளை சரியாக களமாடுவதில் புதிதாக வந்திருக்கிற அரசுக்கும் பல சிக்கல்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இன்னும் தலித்துகளோட பிரச்சனைகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்,
அண்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தலித் அமைச்சர்கள் இப்போ வரைக்கும் தலித்தோட பிரச்சனைகளை குறித்தோ தலித்துடைய வாழ்வாதார நிகழ்வுகளை குறித்தோ இந்த சமீபத்திய ஆணைய கொள்கைகள் குறித்தோ அவர்கள் எந்த விதமான கருத்துமே தெரிவிக்கல. இன்னொன்று அந்த அரசுக்கு என்ன கருத்துன்னு கூட என்ன வரைக்கும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க, எந்த விதமான கருத்துக்கள் அவர்கள்கிட்ட இருக்குது. தலித் அமைச்சர்களை நியமிச்சதோடு அவர்களோட பொறுப்பு வந்து முடிஞ்சிருப்பதா, இல்லை தலித் அமைச்சர்கள் அவர்கள் இது மாதிரியான பிரச்சனைகளை நேரடியாக களம் கண்டு அவர்கள் மக்களோட மக்களாக நிற்க போகிறாங்களா, இல்லை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலித் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மாதிரியும் இவர்களும் ஒரு அடையாளமாக பட்டியலின மக்களுடைய பிரதிநிதிகளாக மட்டும்தான் இருக்க போகிறாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. அந்த கேள்வி ஏன் அப்படி எழுதுனா தொடர்ச்சியாக தலித்துடைய பிரச்சனைகளை அதாவது களம் காணையில் இங்கே ஒரு பெரிய நெருக்கடி பிரச்சனை இருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலுமே வருவதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கிறப்போ தலித்துடைய பிரச்சனைகளை தீவிரமாக அவர்கள் களமாடுவார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிற ஓபிசி பாலிடிக்ஸோட நெருக்கடியில் தலித்தோட பிரச்சனையை களமாடுறதில்ல, இல்லை தலித்தோட பிரச்சனைகளை பேசுறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பயமும் நெருக்கடியும் வந்துடும். அதை நம்ம நேரடியாக நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தலித்தோட பிரச்சனைகளை தீவிரமாக எதிர்த்த ஒரு கட்சியாக இருந்தது. ஆனால் தலித்துகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு குறிப்பாக வந்து கவின் படுகொலை வரைக்கும் வந்து அவர்களுடைய நிலைப்பாடு வெளிப்படையாகவும் இல்லை. ஆணவ கொலை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் கூட அவங்களால நிறைவேற்ற முடியாமல் தான் போச்சு. அதுக்கு காரணம் ஓபிசி மக்களுடைய அந்த பாலிடிக்ஸ் தான். அந்த வாய்ஸ், அதாவது தலித்துகளுக்கு ஆதரவாக நிற்கிறது அப்படின்றது இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக நிற்கிற மனநிலையாக மாறிடும். அது ஓட்டு அரசியலில் வாக்கு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்ற ஒரு பயமும் பதட்டம் தான் தலித்துகளோட பிரச்சனையில் தலித்துகள் பக்கம் நிற்க முடியாமல் போகிற சூழல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது இந்த அரசியலும் தொடருமான்ற கேள்வி வந்து ஏழாமல் இல்லை, அந்த சந்தேகமும் உருவாகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலே 8 தலித் அவர்கள் நியமித்தது மிக மிக முக்கியமான விஷயம், ஒரு வரலாற்று நிகழ்வு. ஆனால் அந்த 8 தலித் அமைச்சர்களை குறிப்பாக வன்னரசு தோழர்கள் அவருடைய செயல்பாடை தவிர்த்து மற்ற அமைச்சர்கள் வந்து இப்போ வரைக்குமான தலித்தரோட பிரச்சனைகளோட அவர்கள் கோவில் என்ன அப்படின்னு கேட்குறப்போ ஒரு வெற்றிடம் தான் இருக்குது, ஒரு ஜீரோவாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அவர்கள் வந்து அந்த பிரச்சனை குறித்து யாரும் எதுவும் பேசவில்லை. இன்னும் அந்த அரசு மிக அழுத்தமாக தலித்தினுடைய பிரச்சனைகளில் கொள்கை வேலையில நாங்கள் எப்படி செயல்பட போகிறோம் அப்படின்னு கூட தெளிவுபடுத்தலை. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகவும் மாற்றலை. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ஆணவ கொலை குறித்த ஒரு பிரச்சனை வலைதளங்களில் மிக அடர்த்தியாக பயங்கர பரபரப்பாக பேசப்பட்ட சூழலை கூட தமிழக அரசு சார்பில் எந்த கருத்தும் அதை பற்றி தெரிவிக்கப்படலை. குறிப்பாக அந்த பிரச்சனையை ஒட்டி சில கைது நடவடிக்கைகள் நடந்தது, 2 பக்கமும் சில கைது நடவடிக்கைகள் நடந்தது. அதன் பிறகு இப்படி தொடர்ச்சியாக நடக்கிற அந்த ஆணவ கொலைகள் குறித்தான எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவான வெளிப்படையான ஒரு கொள்கை திட்டங்களும் அறிவிக்கைகளும் இதில் வந்து எந்த விதமான முன்முயற்சிகளும் எடுக்காமல் இருக்கிறத நம்ம இந்த மேடையில் கண்டனம் தெரிவிக்கிறது வந்து மிக மிக அவசியமானதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தலித்தோட பிரச்சனைகளை நீங்கள் ஒரு சார்பாக இருப்பீர்களானா நிச்சயமாக உங்களுக்கு திரும்பிய தலித்தோட்டத்தை திரும்ப உங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இது வந்து ஏன்னா ஒவ்வொரு புதிய அரசு அமைக்கிறதுமே தலித்துகள் ஓட்டு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னன்னா, திரும்ப தலித்துகள் ஓட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லை இன்னொருத்தருக்கு போயிட்டே இருக்கிறத வந்து நம்ம இன்னும் எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க போகிறோம், இன்னும் எத்தனை நாள் நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்க போகிறோம்னு எனக்கு தெரியவே இல்லை. நம்முடைய பிரச்சனையை பேசுவதில் கேட்டு பெறுவதிலும் இல்லை வந்து அந்த உரிமையை எடுத்துக்கொள்வதிலும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் எத்தனை ஆண்டுகாலும் கேட்டு பெறுகிற மக்களாக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற எந்த மிக முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். பல தலைவர்கள் நம்முடைய சமூகத்தில் வந்துட்டாங்க. பல தலைவர்கள் இந்த சமூக நீதியின் கொள்கையின் அடிப்படையில் பாபா அம்பேத்கரின் தத்துவத்தின் அடிப்படையில் பல கேள்விகள் கேட்டு பல போராட்டங்களை நிகழ்த்தி நம்முடைய சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் விடுதலைக்கும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்க இருக்கிற பொது சமூகம் பொது கட்சிகள் வந்து தலித்துகளுடைய பிரச்சனைகளை எப்பவுமே வந்து 3ஆம் பட்சமாக 4ஆம் பட்சமாக தான் பார்த்துருக்கோம் தவிர முதல் பிரச்சனையாக பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த நீதி கட்சி காலத்தில் குறிப்பாக அண்ணா அவர்களுடைய மேடைகளில் மேம்பட்ட ஜாதி ஒழிப்பு நோக்கம் அப்படின்றது வந்து இப்போ வந்து காணாமல் போகிறத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது.
அவருடைய ஒவ்வொரு மாநாட்டிலும் திரு அண்ணா அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து ஜாதி ஒழிப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசிக்கிட்டு தான் வந்து அந்த மாநாட்டம் முழக்கமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஜாதி ஒழிப்பை பேசுவது, ஜாதியில் இருக்கிற முரண்களை பற்றி பேசுவது, ஜாதியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவது என்பது இங்க இருக்கிற ஓபிசி கம்யூனிட்டிக்கு எதிரான நிலை அப்படின்ற ஒரு நிலை மாறி இப்படி பேசினா ஓட்டு வங்கியில நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நிகழும். அந்த ஓட்டு வங்கியில பிரச்சனை நிகழாம இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசாம இது எல்லாமே எப்படின்னா ஒரு பொதுவா கலெக்டிவா வந்து நம்ம வந்து இந்த டைவர்சிட்டியை வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். யாருக்கும் ஆதரவா நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிற்கிறதா இல்ல பாதிப்பை உண்டாக்குற மக்களுக்கு ஆதரவா நிற்கிறதா அப்படின்ற இரண்டு நிலைப்பாடில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றதுல இருந்து விலகி வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறது வந்து மிக மிக முக்கியமான மோசமான ஒரு மோசடியான அரசியலா நான் வந்து பார்க்கிறேன். அந்த அரசியல் நிலைமை கடந்த காலங்கள் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது இந்த தமிழக அரசியல் செயல. அதை திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் எங்களுடைய விருப்பம். அந்த இருக்காம இருக்கணும். குறைந்தபட்ச ஒரு நம்பிக்கையோடு, குறைந்தபட்ச ஒரு மாற்றத்தோடு இன்னைக்கு வந்து தாவேக அரசு வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அவங்க சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிற இதே வேலையில இன்னும் திறந்த மனதோடு தலித் கோடு பிரச்சனைகளை நீங்கள் கையாளுவீர்களானால் இன்னும் திறந்த மனதோடு எந்த ஒரு பெரிய பவருக்கும் இங்க இருக்கிற வந்து பெரும்பான்மை சாதிகளுக்கும் இங்க இந்து சாதிகளுக்கும் வந்து நீங்க பயப்படாம தலித்தோட பிரச்சனைக்கு ஆதரவாக நீங்க நிறுத்தீர்கள். ஆனால் அதுதான் மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை தான் தலித்துகள் வந்து விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்திற்காக தான் ஒரு பெரிய அளவிலான தலித் ஓட்டு உங்களுக்கு வந்து வேண்டியிருக்கு. ஸோ அதை நீங்கள் குறைந்தபட்சம் நீங்க இதை வந்து யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்திய செயல்பாடு நிச்சயமா எங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு. திரும்பவும் இது வந்து ஒரு தமிழக அரசியல் சூழல் இருக்கிற ஒரு இத்தனை ஆண்டுகாலம் கொண்டிருந்த கட்சிகள் போலவே அந்த தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறத ஒரு பயத்தை ஒரு பதட்டத்தை எங்களுக்குள்ள உருவாக்குறத நாங்கள் வந்து பார்க்குறோம். அண்ட் இது இனி நடைபெறுகிற பிரச்சனைகள்ல இவங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத பொறுத்துயா நிச்சயமா இது வந்து இருக்கும். அதே போல தலித்துகளும் அவர்களோட ஓட்டு வந்து ஒவ்வொரு முறையும் மாறத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் முக்கியமா அந்த அரசு எங்களுக்கு என்ன செய்தது. நீங்க எத்தனை பெரிய அரசாக இருந்தாலும் தலித்தோட பிரச்சனைகள் நீங்க என்னவா இருக்கிறீங்க, தலித்தோட பிரச்சனை நீங்க எப்படி வந்து பார்த்துருக்கிறீங்க, தலித்தோட பிரச்சனைகளை நீங்க எங்க கூட நிற்கிறீங்களா இல்லை யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரியான அந்த அதை மிக கவனமாக அவர்கள் வந்து பார்க்குறாங்க. அவருடைய மிக பவரான ஓட்டை அரசியல் மாற்றத்துக்கு அவர்கள் எப்போதும் வந்து பங்களித்திருக்கிறார்கள். அது போன ஆட்சியிலும் அந்த பங்களிப்பு இருந்தது, இந்த ஆட்சியிலும் அந்த பங்களிப்பு இருந்தது. அந்த ஆட்சி பங்களிப்பை கொடுத்த மக்களாக எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த மக்கள் உரிமையை நாங்கள் கேள்வி கேட்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் தலித்தோட பிரச்சனைகளை நீங்கள் கையாளப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு அண்ட் அதே நேரத்தில் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அவருடைய தேவையான அவருடைய இந்த அண்ணனுடைய நினைவந்தில் மிக முக்கியமான கோரிக்கைகளான அண்ணனுடைய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அந்த சிபிஐ வசம் ஒப்படைக்கும் பட்சத்தில் திரு பாப்பா மோகன் அவர்களை உங்களுடைய வழக்கறிஞர்களாக நீங்கள் நியமிக்க வேண்டும். அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற மிக முக்கியமான குற்றவாளிகளை நீங்கள் விரைவில் வந்து கைது செய்யப்பட வேண்டும். அந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ரூட்டை, ஒரு பெரிய சதி வலைப்பின்னலை நீங்கள் நீதியின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கிறது. அது 2ஆம் ஆண்டு அன்னுடைய நினைவேந்தல் சார்பாக இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கைகளாக இது இருக்கிறது. அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அப்படின்ற ஒரு கட்டாயத்தோடு ஒரு இடையே நான் முடிக்கிறேன். ஜெயபேம், நன்றி.